பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு யாருக்கு யார் வைத்த செக் என்பது குறித்து பேச இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் நீக்கப்படுவாரா என்பது குறித்து பேச இருக்கிறோம். திருமாவளவன் அவர்களுக்கு யார் நெருக்கடி கொடுக்கிறார், அவர் என்ன விதமான நெருக்கடியில் இருக்கிறார் என்பது குறித்து பேச இருக்கிறோம். இந்த காணொளி பதிவிற்கு செல்வதற்கு முன்னாடி திருப்பூர் புத்தக ட்ரஸ்ட், அது புக் ட்ரஸ்ட் நிறுவனமும் உடுமலைப்பேட்டை புத்தகாலய நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற 10வது புத்தக கண்காட்சியானது உடுமலைப்பேட்டையினுடைய தளி ரோட்டில் அமைந்திருக்கின்ற தேஜஸ் மஹாலில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று தொடங்குகின்ற இந்த புத்தக கண்காட்சியானது வருகின்ற 16ஆம் தேதி வரை நடக்க இருக்கின்றது. இந்த புத்தக கண்காட்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையாக இருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணி தன்னுடைய அரங்கினை தமிழம் பதிப்பகத்தின் மூலமாக தன்னுடைய அரங்கினை அமைத்திருக்கின்றது. அந்த புத்தக கண்காட்சியினுடைய அரங்கு வரிசையில் தமிழம் பதிப்பகம் 18வது எண் வரிசையில் தன்னுடைய புத்தகங்களை காட்சிப்படுத்தியிருக்கின்றது. நமது அரங்கில், அதாவது தமிழம் பதிப்பகத்தினுடைய அரங்கில் வரலாற்று ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டர் அவர்களினுடைய நூல்கள், ஆசான் மா செந்தமிழன் அவர்களினுடைய நூல்கள், ஐயா மணியரசன் அவர்களினுடைய நூல்கள், மன்னன் அவர்களுடைய நூல்கள், இன்னும் பல வரலாற்று ஆய்வாளர்களினுடைய நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. வாய்ப்புள்ள உறவுகள் உடுமலைப்பேட்டையில் நடக்கின்ற அந்த புத்தக கண்காட்சியில் தவறாமல் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவினை அரங்கையின் 18ற்கு சென்று நல்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேற்று கோலாகாலமாக எல்லோருக்குமான தலைவர் என்கின்ற, அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் என்கின்ற புத்தக வெளியீடானது நடந்து முடிஞ்சிருக்கு. அது ஒரு புத்தக வெளியீடு நிகழ்வாக நடந்து முடியாமல் மாபெரும் அரசியல் அதிர்வுகளை உருவாக்குகின்ற ஒரு நிகழ்வாக நடந்து முடிஞ்சிருக்கு. அரசியல் அதிர்வுகள் அப்படின்னு சொன்னால், அதாவது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வு என்று சொல்வதை விட விடுதலை சிறுத்தைகளினுடைய உட்கட்சியில் மாபெரும் அதிர்வு, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கணக்கில் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வு குறித்து நம்ம ஏற்கனவே காணொலி பதிவை வெளியிட்டிருந்தோம். அந்த உருவாக்கப்பட்ட நூல் குறித்தோ, அந்த உருவாக்கிய உள்ள நூலில் உள்ள செய்திகள் குறித்தோ நூல் வெளியிட்டவரோ நூலை பெற்றுக்கொண்டவர் கொஞ்சம் பேசினார். அதே போல் நூல் உருவாக்கத்தில் இருந்த ஆதவ் அர்ஜுனன் அவர்களோ அல்லது நூலை பிரசுரித்து வெளியிடுகின்ற விகடன் நிறுவனமோ பெருசாக எதுவும் பேசலை. குறிப்பாக கூட்டணி குறித்து, கூட்டணி கணக்கு குறித்து, அரசியல் சித்தாந்தங்கள் குறித்து, அம்பேத்கர் குறித்து கூட அதிகமாக யாருமே பேசலை. அங்கே உருவாக்கப்பட்ட அந்த பேச்சு, அதனுடைய நீட்சிங்கிறது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அந்த கூட்டணியுடைய முறையற்ற அணுகுமுறை, இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற முறையற்ற ஆட்சி முறை, அந்த ஆட்சி முறைக்கான நீக்க முறை, இது குறித்து நிறைய பேசினாங்க. குறிப்பாக நம்ம இந்த காணொலி பதிவில் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் பேச்சு, அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களினுடைய பேச்சு, அதனைத் தொடர்ந்து திருமாவளவன் அவர்களுடைய மௌனம், இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவனுடைய கட்சியில் இருக்கின்ற ஆளூர் சானாவாஸ் அவர்களுடைய எதிர்வினை, வன்னியரசன் அவர்களுடைய மௌனம், இது குறித்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா திருமாவளவன் அவர்கள் என்ன விதமான நெருக்கடியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஓரளவு புரிந்துக்கலாம். அதே போல் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் யாருக்கு செக்கு வச்சிருக்கிறா அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் நூல் உருவான கதை குறித்து பேசும் பொழுது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நிஜ வாழ்வில் நடந்தது, இது மாதிரியெல்லாம் இருந்து தான் நான் 15 வயசில் ஆய்வு பண்ணேன். அதுலேயும் அவரெல்லாம் சொன்னார்னா, விடுதலை புலிகள் சொல்கிறது எல்லாம்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது, அவங்க மொழி இன வரையறையை தாண்டி சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னார். அது மிகப்பெரிய தவறு. அதன் பிறகு இங்கே ஒரு பிறப்பின் அடிப்படையில் தான் முதல்வர் உருவாக்குறது தான் வர்ணாசிரமம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தில் பிறந்துட்டதுனாலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆயிடுறாரு. அதே போல் இனி வருங்காலத்தில் துணை முதல்வராக ஆகியிருக்கிற இவர் நாளைக்கு முதல்வர் ஆகிடுவார். ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே இவங்க முதல்வர் ஆகிடுவாங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறது போல வச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் 2026 தேர்தலில் மன்னராட்சி முறையை ஒழிக்கணுங்கிறத நம்ம சூழல் வைக்கணும். இதற்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற 1 கோடி தலித்துகள் இருக்கிறாங்க. அந்த தலித்துகளினுடைய வாக்குகளை எந்தவித தயக்கமும் இன்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக்கொள்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தலித்து அல்லாதவர்கள் இங்கே முதல்வர் ஆகிட்டு இருக்கிறாங்க. தலித்தானவர்கள் முதல்வர் வருவதற்கோ அல்லது
துணை முதல்வர் பொறுப்புக்கு வருவதற்கோ இங்கே பெரிய சிக்கலாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படின்னெல்லாம் நிறைய பேசினார். இன்னும் அவர் ஒரு நேரடியாக சவால் என்ன விட்டார் அப்படின்னு சொன்னால், நான் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அந்த அதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மேக்கர்ஸ் அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இவங்களுடைய கோல்மால் என்ன, இவங்க எந்த நேரத்தில் என்ன மாதிரி பேசுவாங்க என்பது குறித்தெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதாவது இந்த ராகுல் காந்தி அவர்களினுடைய காங்கிரசினுடைய ஆட்சி அதிகாரத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்படி பெற்றுச்சுன்னா மன்னராட்சி வாரிசு முறை அரசியலை ஒழிப்போம்னு தான் கருத்தை தான் இந்த இந்தியா முழுமைக்கும் வச்சுது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அசைக்க முடியாத வெற்றியை இன்றளவும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே போல் இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தளத்தில் ஒரு குடும்ப அரசியல் ஆட்சி முறையையும் ஊழல் நிறைந்த திராவிட மாடல் ஆட்சி முறையையும் வாரிசு அடிப்படையில் முதல்வராக வருவது என்கின்ற ஆட்சி முறையையும் எதிர்த்து நம்ம பேசினோம்னா அது 2026 தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி அந்த கருத்தியலை வைக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் அறுவடையை கொடுக்கும் என்று பேசியிருக்கிறார். இதுதான் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் பேசிய பேச்சினுடைய சாரம். அதன் பிறகு விஜய் அவர்கள் பேசும் பொழுது அவர் அந்த புத்தகத்தை நான் பார்த்த பொழுது அதில் நான் படிக்க பொழுது என்ன மிகப்பெரிய தாக்குதலுக்கு என்னுடைய மிகப்பெரிய அதிர்வுக்கு உள்ளாக்கிய விஷயம்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வண்டியில் கூட ஏற்றிட்டு போகாத சூழல் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான தலைவராக இருந்து தான் அவர் நம்மெல்லாம் கனவு நகரமாக இருக்கின்ற அமெரிக்கா போகிறதே கனவாக இருக்கின்ற அந்த சூழலில் அவர் போய் அந்த காலகட்டத்திலேயே சட்டம் படித்து ஒரு அரசாங்க அதிகாரியாக கூட அவரை வண்டியில் ஏற்ற தயங்கிய சூழலில் தான் அவர் இவ்வளோ பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாரு. இந்த சாதனைங்கிறது அம்பேத்கரினுடைய கனவுங்கிறது சமூக நீதி, சாதி மதமற்ற சமூக நீதியை உருவாக்குறது, அதே போல் பொருளாதாரத்தினுடைய ஊழலற்ற சமூக நீதியை உருவாக்குவது, ஒரு குடும்பமே முதலமைச்சர் என்கின்ற 200 நமதே எல்லாம் நமதே என்று பேசுகின்ற, அதாவது 200 நமதேன்னா உடன்பிறப்புகள் வருத்தப்பட வேண்டியதில்லை, 200 தொகுதிக்கு மேலே அடிப்போன்னு சொன்ன திராவிட மாடல் அரசினுடைய முதல்வராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் குறித்து அவர் பதிவு வைக்கிறார். 200 நமதே எல்லாத்தையும் வெல்வோம் என்ற அந்த மமதையில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசை நாங்கள் வீழ்த்துவோம், இது எச்சரிக்கையால் சவாலாக கூட நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு செக் வச்சார். என்ன வச்சார்? செக் வச்சாருன்னா, இது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய புத்தகத்தை கூட நீங்கள் வெளியிட முடியாத அளவிற்கு அரசியல் தளத்தில் உங்களுக்கு என்ன வேலை? அரசியல் தளத்தில் நீங்கள் இலச்சினையாக கொண்டு நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு நான் தான் அம்பேத்கர் அவர்களினுடைய ட்ரஸ்ட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்கள் அவர்களுடைய பெயரில் உருவாகின இந்த நூலை கூட வெளியிட வருவதற்கு தயக்கம் இருக்கின்றது என்றால் நீங்கள் என்ன மாதிரியான சூழலில் இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய மனசாட்சி எல்லாம் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சை கேட்டுட்டு தான் நீ இலச்சினையாக தூக்கி சுமக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை சுமந்திருக்கின்ற புத்தக வெளியீட்டு நிகழ்வு கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோரிக்கையை வலுப்பெற வேண்டும் என்று ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் கருத்து சொல்ல போது அமைதியாக இருந்துட்டு அது அவருடைய கருத்தை அப்படி இப்படின்னு மலித்து நேரடியாக திருமாவளவன் தமிழக முதல்வரை போய் சந்தித்து எங்கள் கூட்டணியில் குழப்பம் இல்லை, நரிகளின் சலசலப்புக்கு இங்கு வேலை இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தினார். ஆனால் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்தில் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியே வர வேண்டும், நம்ம 1 கோடி வாக்குகளை வச்சிருக்கிறோம், அதாவது தமிழகம் முழுமைக்கும் உள்ள தலித்துகளினுடைய வாக்கு தன்னுடைய வாக்குங்கிறது போல ஆதவ் அர்ஜுனன் பேசுகிறாரு. அது சரி, அது கருத்து சரியில்லை, அவர் பேசின பேச்சு சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் இவ்வளோ பெரிய மக்கள் பலத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறீங்க? அவன் உங்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே துணை முதல்வர் பொறுப்பை அவங்க மகனுக்கே கொடுக்குறாங்க. கருணாநிதி அவர்களினுடைய மகனாக பிறந்ததுனால மு.க. ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவியும், மு.க. ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததுனால உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியும், எதிர்காலத்தில் முதல்வர் பதவியும் கொடுக்க போகுது. இந்த முறையை ஒழிக்கணும், திராவிட மாடல் அரசை இங்கே ஒழிக்கணும் அப்படிங்கிறதான்.
அதே போல் அதாவது நீ ஒன்று மிக முக்கியமானது என்னென்னா, இதையெல்லாம் நம்ம பேசினா நீ சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, அதாவது இவர்கள் செய்கின்ற தவறுகளை நம் மீது ஒரு பட்டத்தை சுமற்றுவதன் மூலமாக வந்து இவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு பேசினார். அதே போல் விஜய் அவர்களும் கடைசியில் என்னென்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறதனுடைய அர்த்தம், உங்களுடைய மனசாட்சியெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிற அதனுடைய அர்த்தம், தயவு செய்து அதை தூக்கி போட்டுட்டு வந்தால் நீங்கள் இங்கே எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துருக்கிறாரு. இந்த நிலையில் காலையில் 4 பக்க அளவிலான கண்டன கடிதம்னு தான் சொல்லணும், புலம்பி தீர்த்திருக்கின்ற அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்த தோழர் திருமாவளவன் அவர்கள் ஏன் போகல, அதாவது விஜய் அவர்கள் திராவிட மாடல் அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிறாரு. அந்த கூட்டத்தின் மேடையில் நம்ம இருந்தோம்னா அது ஒரு சிக்கலை உருவாக்கும் என்பதன் அடிப்படையில் நான் போகலை என்பது போல கருத்தை எல்லாம் வெளியிட்டுட்டு, இந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போகாததற்கு காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு பேசிக்கிறாங்க. ஏய்யா நீதானையா காலையிலேயே ஒரு அறிக்கை வெளியிட்ட, உன்னுடைய கூட்டணி அரசியலில் இருக்கும் பொழுது உன்னுடைய கூட்டணி கட்சியை வந்து மிக என்ன மாதிரி அவங்க மேடையில் விமர்சிக்க போகிறாங்கன்னு கூட தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடையில் நான் கலந்து கொள்வது வந்து அவ்வளவு சரியாக இருக்காதுன்னு நீதானே காலையில் கடிதத்தை வெளியிட்ட. ஆனால் இந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு நான் இங்கே கூட்டணி அந்த புத்தக வெளியீட்டுக்கு செல்லாததுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அப்படின்னு நீ சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான பல்டி அப்படின்னு. உண்மையிலேயே திருமாவளவன் வந்து நினச்சிருந்தா இந்த அரசியல் இந்த நிகழ்வை மிக லாபகமாக கையாண்டிருக்கலாம். என்ன கையாண்டிருக்கலான்னா, நேராக இவரும் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் கலந்துருக்கலாம், பெற்றுக்கொள்கின்ற பிரதியில் இவரும் ஒன்று பெற்றிருக்கலாம், அந்த மொத்த மேடையையும் தன்னுடைய வசமாக்கி இருக்கலாம். தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இன்னும் பல சிறுத்தைகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை விரும்பாத விடுதலை சிறுத்தைகள் ஆதவ் அர்ஜுனன் அவர்களை நோக்கி செல்வதை தடுத்திருக்கலாம். இன்னொன்று வந்து விஜய் அவர்கள் பக்கத்துக்கு போகணும்னு நினைக்கிற பல்வேறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களை தடை போட்டு நிறுத்தியிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் தான் போகலன்னு காலையில் கடிதம் எழுதி ஒத்துக்கொண்ட திருமாவளவன் அவர்கள், இல்லை நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் நான் போகாமல் இல்லை, இதுக்கு நான் போகிறது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் போகலைங்கிற காரணத்தை அவர் சொல்லவே இல்லை. காலையில் 4 பக்க கடிதத்தில் சொன்ன கருத்துக்கள் எதையுமே இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட கருத்தில் சொல்லவே இல்லை. இப்போ இந்த நிலையில் தான், இது மாதிரி சூழலில் தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற வன்னியரசு மிக கோபத்திலையும் மிக மூர்க்கமான அளவில் திருமாவளவன் அவர்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கின்ற ஆலூர் சானாவாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற அவரும் வந்து மிக காட்டமான கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன கருத்தை வெளியிட்டிருக்கிறாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இவர் யார் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களால் நீக்கப்படுவார், இனி வந்து அந்த கட்சியில் வந்து நீக்கவே முடியாது, இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறாரே ஆதவ் அர்ஜுனன் அவர்கள், உறுதியாக இந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுவார். ஏன்னா நீக்கப்படுறதுக்கு எத்தனை 1000 நாள் ஆகும், இல்லை 5 நாள் 10 நாள் உட்காந்து யோசிப்பீங்களா? நீக்கிறதுனா உடனே கடிதம் எழுதி நீக்கிருப்பாரு. அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்னென்னா, ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனன் அவர்களிடம் இருந்து பெற்ற தொகையின் அடிப்படையில் இந்த கட்சியில் அவர் எப்பொழுதும் நீக்கப்படாமல் இருக்கணும் என்பது அந்த கட்சியினுடைய அந்த அவங்க 2 பேருக்குமான உறவு முறை, அதாவது உறவு முறை கொடுக்கல் வாங்கல் முறை, வேறு எந்த முறையோ அரசியலில் ஒரு டையப்பு வந்து இருக்குது. இதுதான் கொடுத்துட்டோம், இதுதான் நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரோடு நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், நம்மளை மீறி அவர் வந்து ஒன்றும் செய்து விட முடியாதுன்னு ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் தன்னுடைய காய் நகர்த்தலை விடுதலை சிறுத்தைகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து நகர்த்தி கொண்டு போய் தாவேக்காவில் சேர்க்கணுங்கிற முடிவில் அவர் வேலை செய்கிறாரு. இந்த பக்கத்து வந்து ஐயோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து போயிட்டா எம்எல்ஏ பதவி போயிடும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு திருமாவளவன் எடுக்கப்பட வேண்டிய முடிவாக இருப்பது 2 தான். ஒன்று, ஆதவ் அர்ஜுனன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதிவிலிருந்து நீக்கணும். இல்லாட்டின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் இணையணும். இந்த 2 வாய்ப்பு தான். இந்த 2 வாய்ப்பு நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால்,
இங்கே 10 சீட்டு கொடுத்தா ஒரு 6 சீட்டுனாலும் வெற்றி பெறலாம். விடுதலை சிறுத்தைகளினுடைய எம்எல்ஏ கணக்கு வந்துடும். இங்கே போனால் நீங்கள் 20 தொகுதி கொடுக்கலாம், 20 தொகுதி கொடுக்கலாம், 30 தொகுதி கூட கொடுக்கலாம். ஆனால் எம்எல்ஏ ஆக முடியுமா, நம்ம வெற்றி பெற முடியுமா என்கின்ற ஒரு கணக்கு திருமாவளவன் அவர்களுக்கு செக்க வச்சிருக்குது. அதாவது திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினோம்னா நமக்கு கௌரவம் இருக்கும், தன்மானம் இருக்கும், சுயமரியாதை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எம்எல்ஏங்கிற பதவி நம்ம கட்சிக்காரங்களுக்கு இருக்குமான்னா வாய்ப்பு இல்லை, ராஜா தான், ரொம்ப கம்மி தான். ஆனால் அங்கே விட்டுட்டு இங்கே இப்படியே நிறுத்தணும்னா ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனன் அவர்களிடமிருந்து பெற்ற சன்மானங்கள், அதே போல் அவருக்கும் இவருக்குமான உடன்படிக்கைகள், இது எல்லாத்தையும் நொறுக்கி விட்டுட்டு ஆதவ் அர்ஜுனன் அவர்களை கட்சை விட்டு கலட்டி விடணும். ஆதவ் அர்ஜுனனை கட்சை விட்டு கலட்டி விடுறதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை விரும்பாத பல சிறுத்தைகள் ஆதவ் அர்ஜுனனோடு அணிவகுத்து அவர் செல்ல இருக்கின்ற பாதையில் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இப்போ திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா, 3 பக்கத்து இடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கிட்டு ஆதவ் அர்ஜுனன் பேச்சை கேட்கவும் முடியாது, கேட்காம இருக்கவும் முடியாது. இங்கிட்டு வன்னியரசு, ஆலூர் சானாவாசு, இது போன்ற ஆட்களினுடைய பேச்சை கேட்கவும் முடியாது, கேட்காம இருக்கவும் முடியாது. கேட்கணும்னா நீக்கணும்னா இங்கே பிரச்சனை ஆகிடும். இப்போ இது 2 பேரையும் ஒரு வகையாக சமாளிச்சுட்டு வந்துட்டோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு இவர் என்ன மாதிரி சொல்ல போகிறாரு, என்ன மாதிரியான கணக்குகளை சொல்ல போகிறாருங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்தரப்பிலிருந்து ஒன்று ஆதவ் அர்ஜுனன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கு, இல்லாட்டின்னா திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து நீங்கு, இதை தாண்டி வேற உபாயம் இல்லை என்ற முடிவுக்கு தன்மானம் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாகணும். இப்போ இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் உண்மையிலேயே மிகப்பெரிய இரவு தூக்கம் கலைந்த நிலையில் இருக்கிறது யாருன்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் உயரத்தில் இருக்கிறாரு. முடிவுனா என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறதுனா, ஒன்று ஆதவ அர்ஜுனனை நீக்கணும், அல்லது ஆதவ அர்ஜுனனை கையில் வச்சுக்கிட்டு ஆலூர் சானாவாசு மற்றும் வன்னியரசு போன்றவர்களை சமாதானப்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும். இந்த 3ல் எந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வியில தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மற்ற கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது அப்படியெல்லாம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அண்ணன் என்ன முடிவு எடுக்க போறாரு, அவர்களுக்கு அண்ணன் தோழர் திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறார் என்ற அவளோடு இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.